ஈரானில் போர் நடக்கிறதுனால கேஸு தட்டுப்பாடாக இருக்குதுன்னு சொல்கிறாங்கங்க. காலையிலேருந்து நான் புக் பண்ணி பார்த்தேன், கேஸ் புக்கிங்கே ஆகலை. புக்கிங் ஆஃபீஸில் ஃபோன் அடித்து கேட்டதுக்கு 2 நாளாக லோடு வரலன்னு சொல்கிறாங்க. என்ன செய்கிறதுன்னு தெரில. எனக்கே முடிகிற இதில் தான் இருந்துச்சு. இப்போ விறகடுப்பில் தான் நானே சமைச்சிட்டு வந்தேன். ஈரானுக்கும் யூஎஸ்க்கும் வார் நடக்கிறதுனால இந்தியாவில் எப்படி சடனாக எல்பிஜியோட டிமாண்ட் அதிகமாச்சு, நான் எப்படி அந்த ப்ராப்ளம் ஓவர் கம் பண்ணேங்கிறத பற்றி இந்த வீடியோவில் டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ மறக்காமல் இந்த வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள். ஆக்சுவலாக இந்தியாவில் எல்பிஜியோட ரிசோர்ஸஸ் கம்மி தான். நம்ம மோஸ்ட்டாக மிடில் ஈஸ்ட் கண்ட்ரீஸ்லேருந்து தான் இம்போர்ட் பண்ணுவோம். மிடில் ஈஸ்ட் கண்ட்ரீஸ்லேருந்து இம்போர்ட் பண்ணுறதுக்கு ஸ்ட்ரெயிட் ஆஃப் ஹார்மோஸுங்கிற ஒரு சீ ரூட்டை நம்ம யூஸ் பண்ணிட்டு இருந்தோம். இந்த ஸ்ட்ரெயிட் ஆஃப் ஹார்மோஸுங்கிற சீ ரூட் ஈரானுக்கு பக்கத்தில் இருக்குது. இப்போ ரீசெண்டாக யூஎஸ்க்கும் ஈரானுக்கும் வார் நடந்துட்டு இருக்கிறதுனால ஈரான் அந்த சீ ரூட்டை பிளாக் பண்ணிட்டாங்க. எந்த ஷிப்பாவது அதை கிராஸ் பண்ணி போனால் அதை அட்டாக் பண்ணுவோன்னு வார்ன் பண்ணியிருக்காங்க. நம்ம கண்ட்ரி இதுக்கு ஆல்டர்னேட்டிவ் சோர்சஸை ஃபைன் பண்ணிட்டு இருக்காங்க. பைப் லைன் மூலியமாக கொண்டு வரதுக்கு ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. குறைஞ்சது ஒரு 15 to 20 டேஸில் இந்த இஷ்யூ சால்வ் ஆகும்னு நான் எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன். சரி, நான் எப்படி இந்த எல்பிஜி டிமாண்ட்ல இருந்து எஸ்கேப் ஆனேன், சிலிண்டர் கிடைச்சிருச்சான்னு கேட்டிங்கன்னா சிலிண்டர்லாம் கிடைக்கல, நான் கரண்ட் அடுப்பு வாங்கிட்டேன்.